சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதி பிரபல இயக்குனர், அது மட்டுமல்ல ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தை தற்பொழுது அவர்தான் பார்த்து வருகிறார். பல ஆயிரம் கோடி கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக, ஓடாத படங்களை வெற்றி படமாக அறிவித்ததன் காரணமாகவும், இதன் மூலம் பல ஆயிரம் கோடி சம்பளமாகவும் பல ஆயிரம் கோடிகளை வருமானமாகவும் பெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அந்த நிறுவனத்தை பார்த்து வந்தது உதயநிதி தான். அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த நிறுவனத்தை முழுமையாக அவரது மனைவி தற்பொழுது பார்த்து வருகிறார். அதில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாகவும், அதை பற்றி விசாரணையில் உண்மைத்தன்மை வெளிச்சத்திற்கு வந்தால் நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முன்பாக ஜாபர் சாதிக் என்பவருக்கும் உதயநிதியின் மனைவிக்கும் நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அதில் ஏற்பட்டுள்ள ஜாபர் சாதிக் அவர்களது கைதின் மூலம் பல ஆயிரம் கோடிகள் பணத்தை உதயநிதியின் மனைவி பெற்றார் என்றும், அது அறக்கட்டளை மூலமாக வெள்ளை பணமாக மாற்றப்பட்டதாகவும் அவரை வாக்குமூலமாக கொடுத்துள்ளார். மேலும் ஜாபர் சாதிக் உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்களது பினாமியா என்ற ஒரு விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. டெல்லிக்கு உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்களை அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக அதற்கான தண்டனையும் கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி டெல்லிக்கு அழைத்து செல்ல விடாமல் அவர் முயற்சிப்பார். ஆனாலும் சிபிஐ துறை அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் உடனுக்குடன் தமிழக காவல்துறையினிடமும் நீதிமன்றத்திடமும் கொடுக்கும் பட்சத்தில் விசாரணைக்காக அவர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உதயநிதியின் மனைவி கிருத்திகா அவர்கள் நல்லவரா, அல்லது பொய் வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிபிஐ துறை அதிகாரிகளும் பதிவு செய்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.